ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லி இலை போட்டு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் தாளித்து விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டதும் இந்த மாதிரி பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 4 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த பச்சை வாசனை அப்படிங்கிறது இருக்காது. இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாசம் அடிச்சுட்டு இருக்கும். அதனால இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், சூப்பராக வதங்கி ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் லைட்டாக வந்துருச்சு. இப்போ நான் 2 சின்ன தக்காளி பழமாக பார்த்து எடுத்திருக்கேன். ஏன்னா வெங்காயத்தோட அளவை விட தக்காளியோட அளவு கம்மியாக இருக்கணும். இல்லை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, தக்காளியோட அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது தக்காளி சட்னி ஆகிடும். இப்போ கார சட்னிக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தக்காளியை ரொம்ப கம்மியாக போட்டு வெங்காயத்தை அதிகமாக போடணும். வெங்காயத்தை அதிகமாக போட்டிங்க அப்படின்னா இந்த தக்காளி புளிப்பு சுவைக்காகவும் கலருக்காகவும் மட்டும்தான். இப்போ அதனால் வெங்காயத்தோட அளவு அதிகமாக இருக்கும்போது இதில் அதிகமாக வெங்காயம் மட்டும்தான் இருக்குது. அப்போ தான் கார சட்னியோட டேஸ்ட் அப்படியே வரும். இப்போ லாஸ்ட்டில் ஒரு கொத்து மல்லி இலையை போட்டு நல்லா அதையும் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இதை கிண்டணும். இல்லைனா மல்லி இலையோட டேஸ்ட் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு வதக்கி விட்டு ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா, ஆற வச்சு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் நல்லா கடுகு உளுந்தம் பருப்பை போட்டு நல்லா தாளித்து விட்டு அதில் அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அப்படியே தாளித்து விட்டீங்க அப்படின்னா சட்னி ரொம்பவே மணமாக இருக்கும். பார்த்தீங்களா, கார சட்னி எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கா. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு இட்லி கூட மிஞ்சாதுங்க. சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான கார சட்னி ரெடி.